அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிஎன்ஏல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, LVM-3 ராக்கெட்ட பத்தி குடுத்துருக்காங்க. சரியா? ஸோ நமக்கு நவம்பர் 2ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த LVM-3 ராக்கெட்ட வந்து லான்ச் பண்ண போறாங்க. என்ன சேட்டலைட்ட வச்சு லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, CMS-03 அப்படிங்கிற இந்த சேட்டலைட்ட வச்சு லான்ச் பண்ண போறாங்க. சிஎம்எஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மல்டி பேண்ட் தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது மிலிட்டரிக்காக இந்த ஒரு செயற்கைக்கோள நம்ம அனுப்ப போறோம். கடலோர பகுதிகளுடைய அந்த ஒரு கண்காணிப்பிற்காக தான் இந்த செயற்கைக்கோள் வந்து பயன்பட போகுது. கோஸ்டல் ஏரியாஸோட சர்வேலன்ஸ் அந்த மாதிரியான பணிகளுக்காக. மிலிட்டரிக்காக இத நம்ம அனுப்ப போறோம். சரிங்களா? இந்த சேட்டலைட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, GSAT-7 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த GSAT-7 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, 2013ஆம் ஆண்டு நமக்கு விண்ணில் ஏவப்பட்டிருக்கும். ஓகேவா? இந்த GSAT-7 2013ல அனுப்பப்பட்டது. அதனுடைய ஆயுட்காலம் முடிஞ்சிருச்சு. அதனால தான் இப்ப CMS-03 அப்படின்னு சொல்லி ஒரு சேட்டலைட் அனுப்புறாங்க. இந்த சேட்டலைட்டுக்கு GSAT-7R அப்படின்னு சொல்லி இன்னொரு பேருமே இருக்கு. சரியா? இப்போ எங்கிருந்து லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆந்திர மாநிலத்தில இருக்கக்கூடிய சதீஷ் தவான் விண்வெளி நிலையம் ஸ்ரீஹரிகோட்டா இருக்கு இல்லையா? அங்க இருந்து தான் லான்ச் பண்ண போறாங்க. என்ன லான்ச் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, LVM-3 ஓகேவா? இந்த LVM-3ய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு பொதுவா இந்த LVM-3ய உடனே PSLV மாரி எடுத்தோனே எடுத்து அனுப்பிற மாட்டாங்க. LVM-3ய அனுப்பணும் அப்படின்னா, LVM-3ல வச்சு ஒரு செயற்கைக்கோள அனுப்பணும்னா, அந்த செயற்கைக்கோளுடைய எடை வந்து அதிகமா இருந்தா தான் LVM-3ய வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த வகையில இந்த GSAT-7R அப்படின்னு சொல்லக்கூடிய சிஎம்எஸ் ராக்கெட்டுக்கு வந்து சிஎம்எஸ் சேட்டலைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதனுடைய எடை வந்து 4400 கிலோ. ஓகேவா? அதனால தான் இந்த LVM-3 அப்படிங்கிற ராக்கெட்ட நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ நவம்பர் 2 மாலை 5 மணிக்கு வந்து இந்த ராக்கெட்ட வந்து லான்ச் பண்ண போறாங்க. சரியா? டேட்டு என்ன லான்ச் வெஹிக்கிள், சேட்டலைட் நேம் என்ன, அதோட அதர் நேம் என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.